வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்து சொல்கிறேன். அது எப்படி கரெக்டா தப்பாங்கிறது நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இந்த உலகத்தில் வந்து ரொம்ப நல்லவன், அதாவது 100% அவன் நல்லவன் அப்படிங்கும்போது, அவன் அந்த அவரை வந்து யாருமே பெருசாக அவ்வளோக்கா ஈர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பயங்கரமான கெட்டவன், 100% கெட்டவன் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே அவனைய வெறுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு தவறானவனா இருந்து, திடீர்னு அவன் அந்த தவற திருத்திட்டு நல்லவனா மாறுறானோ, அவனத்தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இம்மீடியேட்டா டக்குன்னு அவன பிடிக்க ஆரம்பிச்சுரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நீங்க ரோட்ல போயிட்டுருக்கீங்க. ஒரு மரத்துக்கடியில ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. போறவங்க எல்லாருமே அந்த விநாயகர் கோயில வந்து சாமி கும்பிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடம் நீட்டாவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடம் பூரா குப்பை மேடா இருக்குது. பயங்கரமான வாசம் அடிக்குது. அங்கே போகிறவங்க சைடு எல்லாருமே வந்து மூக்கு பொத்திட்டு தான் போவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த குப்பை போட்டிருக்கிற இடம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அப்படியே நீட்டாகி அந்த இடத்துல வந்து அழகழகான பூச்செடிகள்லாம் வச்சு திடீர்னு பார்க்குறக்கு ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் பார்த்துட்டு போகிறவங்க அன்னைக்கு திடீர்னு அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசுக்குள்ளார வந்து ஒரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி உணர்வாங்க. அடடா! ச்சே, நேத்து வரைக்கும் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லி அந்த மாற்றம் வந்து அவங்க மனசுக்குள்ளார வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்த குடுக்கும். ஒரு ரிலாக்சேஷன குடுக்கும். அதனால தான் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் நீங்க யாரா இருந்தாலுமே, நீங்க செய்யற தவறுகள வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து சில பேர் வெறுப்பாங்க. உங்கள வந்து சில பேர் வந்து கொஞ்சம் உங்கள ஒதுங்கி இருப்பாங்க. திடீர்னு உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்த நீங்களே ஒரு மாற்றத்த சே ஏற்படுத்திட்டு, அதுலேருந்து தவற திருத்திட்டு கொஞ்சம் நீங்க நல்லவனா இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. தி உங்கள வெறுத்தவங்களுக்கு கூட உங்களுக்கு புடிக்க ஆரம்பிக்கும். இதுதான். ஸோ இந்த கருத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அடுத்த டைம் வேற டாபிக் பத்தி பார்ப்போம். பாய்.